அதாவது திமுக நினைச்சா அதிமுக கூட்டணியை கலைக்க முடியும்னா அப்ப அதிமுக பாஜக கூட்டணி வீக்கா இருக்கு, பலவீனம் அடைந்திருக்கிறது என்று நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? திமுக கூட்டணி மட்டும் இன்டாக்டா இருக்கா நான் கேட்கிறேன். இல்லையாப்பா? இல்லையா? அங்க புகைச்சல இல்லையா? இங்க யார் புகைச்சல் இருக்கா? யார் சொல்லுங்க. காங்கிரஸ் திமுக தோளில் சுமந்து கொண்டிருக்குங்க. தோளில் சுமந்து கொண்டு இருக்கா? வேற என்ன அவங்களுக்கு என்ன தனித்த வலிமை இருக்கு? அவங்க ஆட்சிக்கு வர போறாங்களா? ராஜேஷ்குமார் வாயை அடைக்கிறதெல்லாம் திமுகவோட வேலை கிடையாது. அது அந்த செல்வ பெருந்தகையை பார்த்துக்குருவாங்க. ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறது அப்படி ஒரு தமிழ்நாட்டில் அப்படி ஒரு அரசியலே இல்லையே. அவங்க கேட்டு இருக்காங்களே. அப்படி யார் அரசியல் நடத்துறா சொல்லுங்க. இப்ப விஜய் வந்துட்டாரு, அதனால அவர் ஆட்சியில் பேசுங்க. விஜய் ஒரு டம்மி பேசுங்க. வேலுச்சாமி யாரு? திமுக காங்கிரஸ் கட்சியோட மாநில தலைவரா? அகில இந்திய அளவில் அனுப்பப்பட்ட தூதரா அவர் காங்கிரஸ் கட்சியை ஆதரிச்சு பேசுகிற ஒரு பேச்சாளர், அவ்வளவுதான். அரசியல் தெரிந்தவர்கள் யாருமே விஜய் ஏற்க மாட்டாங்க. விஜய் அரசியல்ல ஒரு ப்ரீகேஜி எல்கேஜி லெவலில் இருக்கிறாரு. பல்கலைக்கழகமாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் அவரை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. நீங்க நடுராத்துல குடுகுடுப்பக்கார மாதிரி எதாவது சொல்லிட்டு போகாதீங்க. அப்படி எதுவுமே நடக்க போறது கிடையாது. திமுக கூட்டணியை எந்த கொம்பனாலையும் உடைக்க முடியாது. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் ராஜ கம்பீரன் அவர் சந்திப்பவர். வணக்கம் சார். வணக்கம். என்ன சார், திமுக கூட்டணி அதிமுக பேச்சே ஆரம்பிச்சு அதுக்குள்ள உத்தேச தொகுதி பங்கீடு வெளியிட்டு அங்கே குழப்பத்தை உண்டாக்கிட்டீங்களா சார்? யார் குழப்பத்தை உண்டாக்குறா? அப்படிதான், உண்மைதான். அதிமுக வெளியிடவே இல்லை. அதிமுக எத்தனை தொகுதி போட்டியிடுதுன்னு வெளியிட வேண்டிய வேலை திமுகவுக்கா இருக்கு சார். இப்பதான் பேச்சுவார்த்தை நடக்குது சார். அதுக்குள்ள எப்படி சார் இதாயிடும்? பேச்சுவார்த்தை யார் நடத்தினார்களோ அவங்ககிட்ட இருந்து இதாச்சுதான் கசிந்து விட்டது தகவல்னு சொல்லுங்க. இல்ல, அவங்க தான் லீக் பண்ணுவா முடியும். நம்ம அப்படி வெளியில இருக்கிறவங்க அப்படி இல்ல. இது உண்மையில இந்த கூட்டணி அமையக்கூடாதுன்ட்டு ஒரு கழகத்தை உருவாக்குறது திமுக. அப்ப அந்த அவங்க தான் வெளியிட்டாங்க. கழகத்தை உருவாக்கக்கூடிய அளவுக்கு பலவீனமான ஒரு இடத்துல தான் அதிமுகவும் பாஜகவும் இருக்குங்கிறத ஒப்புக்கொள்றீங்களா? நீங்க எது நீங்க ஏத்துக்கிறீங்களா? அப்ப நீங்க அப்படி ஒரு கட்டமைப்பு உருவாக்குறீங்க. அதாவது திமுக நினைச்சா அதிமுக கூட்டணியை கலைக்க முடியும்னா அப்ப அதிமுக பாஜக கூட்டணி வீக்கா இருக்கு, பலவீனம் அடைந்திருக்கிறது என்று நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? அது இல்ல சார். இப்பதான் அமைஞ்சு இருக்கு. இது திமுக கூட்டணி மட்டும் இன்டாக்டா இருக்கா நான் கேட்கிறேன். இல்லையாப்பா? இல்லையா? அங்க புகைச்சல இல்லையா? இங்க யார் புகைச்சல் இருக்கா? யார் சொல்லுங்க. சார், காங்கிரஸ் என்ன குறைச்சல் கொடுத்துட்டு இருக்காங்க? ஏங்க, காங்கிரஸ் திமுக தோளில் சுமந்து கொண்டிருக்குங்க. தோளில் சுமந்து கொண்டு இருக்கா? வேற என்ன அவங்களுக்கு என்ன தனித்த வலிமை இருக்கு? அவங்க ஆட்சிக்கு வர போறாங்களா? காங்கிரஸ் ஆட்சிக்கு வர போறாங்களா தனியானு? அவங்க ஒரு நாளும் ஒரு குண்டா போட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டாலினுக்கு ஒரு நாள் வாய்த்தை கலக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதெல்லாம் கிடையவே கிடையாது. சரி சார், சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர் ராஜேஷ்குமார் என்ன தெரியுமா சொன்னாரு? காங்கிரஸ் இல்லைன்னா திமுக வெற்றி பெற முடியாது. இதுவரைக்கும் அறிவாலயத்தின் RS பாரதி வாயை திறந்தாரா? ஏங்க, ராஜேஷ்குமார் எம்எல்ஏ ஆக்குனதே திமுகவுடைய தொண்டர்களுடைய உழைப்பு தான். காங்கிரஸ் கட்சி ஒரு இடத்திலே வெற்றி பெறுகிறது என்று சொன்னால் அவர்களுடைய வாக்கு சதவீதம் என்பது ரொம்ப ரொம்ப பின்னடைவான வாக்கு சதவீதம். ஏறத்தாழ அவர்களுடைய வாக்கு சதவீதம் என்பது ஒரு 5.4 வரைக்கும் கூட இல்லை என்பதுதான் கடந்த கால ரிப்போர்ட். மூப்பனார் காலத்தில் தான் காங்கிரஸ் ஓரளவுக்கு வலிமையாக இருந்தது. 24% வாங்கியிருக்காங்க. எந்த காலத்தில்? 1989 மூப்பனார் இதில் தனித்து நின்றப்ப. அங்க 89க்கும் 2026க்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்காமல்ல? காலம் மாறிக்கொண்டே இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் அவர்கள் எத்தனை கட்சி பொதுக்கூட்டம் போட்டிருக்காங்க, பேரணி நடத்தியிருக்காங்க, ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க, கொள்கை விளக்க மாநாடு நடத்தியிருக்காங்க. எதுவுமே செயல்பாடு இல்லாத ஒரு அரசியல் கட்சியாக இருக்காது நடைமுறை. அப்போன்னா வாயை அடைக்க வேண்டியதுன்னு ராஜேஷ்குமார் வாயை அடைக்க வேண்டியது. ஏன் வாயை அடைக்கல? ராஜேஷ்குமார் வாயை அடைக்கிறதெல்லாம் திமுகவோட வேலை கிடையாது. அது அந்த செல்வ பெருந்தகையை பார்த்துக்குருவார். அதான் அது என்னது, கட்சியினுடைய மாநில தலைவர் தான் அவரை பார்த்துக்கொள்வார். ஓ, செல்வ பெருந்தகை தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஆனது திமுக போட்ட பிச்சையினால திமுகவுக்கு நன்றி உள்ள மிருகமா இருக்கிறார். அதனால நீங்க தைரியமா இருக்கிறீங்க. ஒரு கட்சியினுடைய ஒரு மாநில தலைவர் குறித்து அவதூறாக பேசக்கூடாது. நான் இல்ல நான் ஒரு நன்றி உள்ள மிருகமா தான் இருக்கிறேன். அது நான் தவறான வார்த்தை. தவறான வார்த்தை இல்ல, அன்பார்லிமெண்ட் வேர்டு கிடையாது. மனிதனை மிருகம்னு சொல்றதுக்கான உரிமை நமக்கு கிடையாது. அவர் ஒரு கட்சி நிலைப்பாட்டில் இருக்கிறாரு.
அவர் ஒரு கட்சியின் மாநில அவரை வந்து நியமித்தது மல்லிகார்ஜுன கார்கே தான் நியமிக்க முடியும். அதுக்கு ஒத்துவதன் யார் சார்? அதுக்கு ஒத்துவதன் யாரு? சப்போர்ட் பண்ணது யாரு? அது திமுகவுடைய வேலையா? திமுகவுடைய வேலை. திமுக போட்ட பிச்சை இவருக்கு செல்வ பெருந்தகைக்கு அப்படின்னு யார் சொன்னா? அது பொதுப்படையா சொல்றாங்க. போற போக்குல எல்லாம் பதந்திய பரப்ப கூடாது. அப்படி இல்ல, போற போக்குல பதில் இல்ல, காங்கிரஸ்ல பேசிக்கிறாங்க. யாரு பேசுறா? இல்ல, 5 கட்சி மாறி வந்தவருக்கு தலைவர் போஸ்ட். அவர் 5 கட்சிலாம் மாறல. எங்க மாறினார் அவர்? எது? அவர் எங்க மாறினார்? 5 விசிகால இல்லையா? இருந்தாரு. இருந்தாரு. மாயாவதி கட்சியில இல்லையா? இருந்தாரு. இப்ப திமுக சாரி காங்கிரஸ் வந்திருக்காங்களா? ஆமா ஆமா, கட்சி மாதிரி இத்தனை கட்சியில இருந்துட்டு அவர் அம்பேத்கரிய இயக்கங்கள் விசிகாவாக இருந்தாலும் சரி, பகுஜன் சமாஜ் கட்சியாக இருந்தாலும் சரி, அல்லது வேற அமைப்புகளாக இருந்தாலும் சரி, அம்பேத்கரிய இயக்கங்களில் ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காக அவர் பணியாற்றியவர். அவர் இப்போ ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் என்பதனால அகில இந்திய தலைமை வந்து தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் என்பது காலங்காலமாக உயர் சாதிக்காரர்களுக்கும் பண்ணையார்களுக்கும் ஆதிக்க சாதிக்காரர்களுக்குமே மாநில தலைவரை வழங்குகிறோம் என்கிற குற்றச்சாட்டுக்கு ஆளாகாமல் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த செல்வ பெருந்தகையை மாநில தலைவராக்கி அழகு பார்த்துருக்கிறாங்க. கொச்சைப்படுத்துகிற வேலையெல்லாம் வேண்டாம். அதுக்கு முன்னே காமராஜரே அமைச்சர் பதவி கொடுத்த அந்த சமுதாயத்துக்கு பார்த்துருக்க. அதை திமுக இது வரைக்கும் செஞ்சது இல்லை சார். அதிமுக செஞ்சிருக்கு சார். அந்த சமுதாயத்துக்கு யார் செஞ்சிருக்காரு? யாரு? கக்கன் யார்? ஊழலற்ற இது உள்துறை அமைச்சராக இருந்தார், அறநிலைத்துறை அமைச்சர் இருந்தார். இங்க என்ன சார்? இங்க திமுகவுடைய தலைவராக முடியுமா ஒரு தாழ்த்தப்பட்டவர்? எத்தனை கட்சியில தாழ்த்தப்பட்டவர் தலைவராக வச்சிருக்கீங்க சார்? இருங்க சார், இருங்க. ஜெயலலிதா, சபாநாயகர் தனபாலை ஒரு தாழ்த்தப்பட்டவர், அனைவரை எழுந்து வணக்க சொல்ல வச்சாருங்க சார். அதுதான் சார் திமுகவில் துணை பொதுச் செயலாளர்ன்ட்டு ஒரு இது இருக்கு, பைலா இருக்கு. அதனால ராசா இருக்கிறார், வேற ஒண்ணும் இல்ல. ஊருல்லா கத்தி 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 அதனால கொடுக்கப்பட்டது கோவி செழியனுக்கு. அவர் எவ்வளவு பெரிய அறிஞர், படித்தவர், பண்பாளர், அவரை கௌரவ வச்சிருக்கோமா இல்லையா? அதாவது திமுகவில் உயர் பதவி எதுவும் தாழ்த்தப்பட்டவர்கள் தருவது இல்லை என்பதால் பல குரல்கள் தமிழகம் என்று வெடித்தது. அதை வாயை பொத்துவதற்காக அவர் கொடுத்தாங்க. மற்ற கட்சியில கொடுத்தா அவங்களே கொடுத்தாங்கங்கிறிய, இங்க கொடுத்தாங்கன்னா வாயை பொத்துறதுக்கு கொடுத்தாங்க, கத்துனாங்கங்கிறிய. யாரு கத்துனா, யாரு வாயை பொத்துனா? ஏன் சம்மந்தம் இல்லாம கற்பனை உண்மையாளர்களை ஏன் பரப்புறீங்க? அது உண்மைதானே பேசிட்டாங்க அப்ப. யாரு? ஆமா, அப்படி இருக்கிறப்பதான் இப்படி கொடுத்து ஊர் வாயை மூட வைத்தார் திரு ஸ்டாலின் அவர்கள். அப்படியா? கலைஞரே ஒடுக்கப்பட்டவர் தான். கலைஞர் என்ன உயர் சாதி சேர்ந்தவரா? அவர் பிசி, தாழ்த்தப்பட்டவர் கிடையாது. இல்லைங்க, ஒரு மிகவும் ரொம்பவும் வந்து ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர், ரொம்ப ரொம்ப பிற்படுத்தப்பட்டவர். ஆமா சார், நீங்க அவர் தாழ்த்தப்பட்டவர் சொல்லாதீங்க. ஆமாங்க, அவர்களை விடவும் பின்தங்கிய ஒரு சமூகத்தை சேர்ந்தவருங்க. அப்படி இல்ல, தாழ்த்தப்பட்டவர்கள் தான் மிகவும் பின்தங்கியவர்கள். 2000 வருடம் அடிமையாக வாழ்ந்தவர்கள். அடிமை. ஆமா, இப்ப காங்கிரஸ் கட்சியில மல்லிகார்ஜுன கார்கே வந்து தலைவரா இருக்காரு. ஆமா, அது மாதிரி பாஜக இருக்காங்களா? ஆந்திரால ஒரு ஸ்கேம்ல மாட்டினா தெரியுமா? சரி, அவர் யாரு? தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை ஆளுகளை மட்டும் கேட்கறது. அகில இந்திய தலைவரை கேட்டுக்கிட்டு அகில இந்திய தலைவர் தான், அகில இந்திய தலைவர் ஆக்கி இருக்காங்க. யாரு? ஆந்திரா சேர்ந்தவர். அவருடைய நேம் வரல. அவர் ஒரு ஸ்கேம்ல போய் மாட்டிட்டார். அதனால அவர் பதவி போச்சு. நீங்க மாட்டி விட்டீங்களா? பாஜக காரங்க இல்ல, இது வந்து வாஜ்பாய் காலத்திலே, அதுக்கு முன்னையே அவர் அகில இந்திய தலைவரா இருந்தாரு. அப்படியா? கொஞ்ச நாள் சீன் போட்டுருக்காங்க. நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா அது திமுக வர முடியுமா? திமுக வர முடியுமா? திமுக தலைவர் சார் கோபாலபுரத்து ஒரு கட்சியில எல்லாரும் எப்படி தலைவர்? கோபாலபுரத்து தவிர அங்கு திமுகவின் தலைவராகவோ இல்லை அந்த கட்சி வெற்றி பெற்றால் முதலமைச்சராகவோ ஆக முடியாது சார். எல்லாரும் முதலமைச்சர் ஆக முடியாதுல்ல ஒரு கட்சி. அதனால தான் பல அமைச்சர்கள் பொறுப்பு கொடுக்குறோம். அனைவரையுமே எப்படி முதலமைச்சராக முடியும்? அதான் குடும்ப ஆட்சின்றது. அது குடும்ப ஆட்சி கிடையாது. சரி சார், அங்கிருந்து இப்படியே வரும் சார். திமுகவில் புகைச்சலே இல்லையா? மாதிரி ஆட்கள் வயிற்றெரிச்சல் தான் புகைச்சலா இருக்கே தவிர உண்மையிலேயே புகைச்சல் எங்க இருக்கு சார்? தமிழக தேர்தல் பொறுப்பால் காங்கிரஸ் இல்ல. அவர் வந்து எங்களுக்கு ஆட்சியில் அதிகாரம் வேண்டும் என்று டிசம்பர் 15 வரைக்கும் டேட்டு கொடுத்தா இது வரைக்கும் ஏதாவது
திரு ஸ்டாலின் அவர்கள் வாய் திறந்தாரா? அந்த குழுவை பார்த்து யாருக்கு கெடு கொடுத்தா? யாருக்கு கெடு கொடுத்தா? அவங்க கெடு கொடுத்துட்டு வந்தாங்க, டிசம்பர் 15க்குள் ஏதாவது ஒரு முடிவு சொல்லுங்கன்ட்டு. என்ன ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறது அப்படி ஒரு தமிழ்நாட்டில் அப்படி ஒரு அரசியலே இல்லையே. அவங்க கேட்டிருக்காங்களே. அப்படி யார் அரசியல் நடத்துறா சொல்லுங்க? அதிமுக சொல்லுதா ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு சொல்லுதா? யார் சொல்றா? இன்றைய கால சூழ்நிலை வேற மாறி போச்சு. எங்கன மாறி போச்சு? இப்ப விஜய் வந்துட்டாரு, அதனால அவர் ஆட்சியில் அதிகாரத்தில் விஜய் ஒரு டம்மி பீஸுங்க. உங்களுக்கு டம்மி பீஸ் எதுக்கு அவரை பார்த்து அப்படி பயப்படுறீங்க? யாரு பயந்தா? யாரு? கரூர் மக்கள் தான் பயந்தா நெரிசல்ல. அப்படி இல்ல, திரு ஸ்டாலின் அவர்களும் திரு உதயநிதி அவர்கள் பயங்கரமா பயப்படுறாங்களே. திமுகவே பயப்படுது. ஏன் பயப்படணும்? ஏன் பயப்படணும் அவசியம்? ஏங்க அரசியல்னா என்னன்னே தெரியாத, பற்றி எரிந்து கொண்டிருக்கிற பிரச்சனைகளிலே கருத்து சொல்லாத, திருப்பரங்குன்ற விஷயத்திலே கள்ள மௌனம் காக்கிற, சமகால பிரச்சனை கிறிஸ்துமஸ் விழாவிலே கலந்து கொண்ட விஜய் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் பல இடங்களிலே தாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு கண்டனம் தெரிவிப்பதற்கு தைரியம் இல்லாத, திராணி இல்லாத, தெம்பு இல்லாத விஜயை பார்த்து திமுக எதுங்க பயப்படணும்? திமுக எமர்ஜென்சியை பார்த்த இயக்கம், எம்ஜிஆரை பார்த்த இயக்கம், வரலாற்று பூர்வமாக சாமானியர்களை உயர்த்திய இயக்கம், பிற்படுத்தப்பட்டவனை, ஒடுக்கப்பட்டவனை, சிறுபான்மை மக்களை, பெண்களை மேடேற்றிய இயக்கம், வளர்த்து விட்ட இயக்கம். அந்த இயக்கம் ஒரு சினிமா நடிகன், அதிகாரம் பூசுகிற ஒரு நடிகனை பார்த்து அச்சப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? எம்ஜிஆரோட செல்வாக்கு மிக்கவரா விஜயே? சார், இன்றைய சூழ்நிலையில் திரு ஸ்டாலினோ, திரு எடப்பாடியோ, திரு உதயநிதியோ, திருமாவோ, அவருக்கு விஜய்க்கு ஈக்குவலா யாரும் இல்லை அப்படின்னு யார் சொன்னா? அவர் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர், ஜெயலலிதா போல், எம்ஜிஆரை போல் தானாக வர கூட்டம் அப்படின்னு ஒரு பில்டப்பை கொடுக்குறீங்க உங்கள மாதிரி ஆளுங்க. ஆனா உண்மை அது கிடையாது. நீங்க கூட்டம் நடத்தினா 200 ரூபாய், 500 ரூபாய், கோட்டர் பிரியாணி, கோட்டர் இதெல்லாம் கொடுக்கணும். ஆமா. ஆனா விஜய் கூட்டத்துக்கு குடிக்க கூட தண்ணி கொடுக்க மாட்டாங்க. நெரிசல்ல தாகத்துல செத்து விழுந்தா கூட என்னன்னு கேட்க மாட்டான். அப்படியே அனாதை பணமா செத்து விழுந்தா கூட என்னன்னு எடுத்து அந்த அனாதை பணத்தை கூட புதைக்க மாட்டான். ஆஸ்பத்திரி கொண்டு மூச்சு திணறனா கொண்டு ஒப்படைக்க மாட்டான். எந்த உதவியும் செய்யாம மக்களை நெரிசல் மரணத்துல கொலை உண்டு பட்ட பகல்ல சாகடிச்சிட்டு தப்பிச்சு ஓடி போற ஒரு தலைவர் ஆம்புலன்ஸில் ஏற்றி கொண்டே அவசர சிகிச்சை பிரிவில் சேர்த்து, ஆஸ்பத்திரியில் சேர்த்து, அவர்களுக்கு நிவாரணம் அறிவித்து மக்களை பாதுகாக்கக்கூடியவர்களா உங்களுக்கு தலைவராக தெரியலையா? அதுவே நீங்கள் ஒரு நாடகம் நடத்துனீங்க. இன்றைய திமுக அரசு, ஸ்டாலின் அரசு, அந்த கரூர் இன்சிடென்ட் நடந்து உள்ள 1 மணிக்கு ஓடி போனார். அதுக்குள்ள ஒரு ஜீவோ போடாத ஒரு தனி நபர் கமிஷன் அமைச்சார். ஆமா, அதாவதுங்க உயிரை பாதுகாக்கிறவன் வேடதாரி, உயிரை பறிப்பவன் உத்தமன்னு சொல்லக்கூடிய அரசியல் உலகத்தில் எங்காவது நடந்தது உண்டா? உயிரை பறிக்கிற யமனை பாராட்டுகிறீர்கள், உயிரை காப்பாற்றுவதற்காக ஓடோடி வந்த அமைச்சர்களை அவமானப்படுத்துகிறீர்கள், அவர்கள் அழுகையை நீங்கள் கேலி பொருளாக மாற்றுகிறீர்கள். தேர்தல் நெருங்கினா இந்த நாடகம் நடத்தினார் திரு ஸ்டாலின் அவர்கள். சரி, ஏன் சார் கள்ளக்குறிச்சியில கள்ள சாராயத்துல 60 பேர் இறந்தாங்களே, அங்க ஏன் சார் போல? திரு ஸ்டாலின் அவர்கள் அதற்கு நிவாரணம் அறிவித்தார்கள். செத்து போனா கள்ளசாராயத்தில் செத்து போனா 10 லட்சம். சரி, இது எங்கேயாவது இந்த கள்ளச்சாராயம் குடிச்சு செத்ததை பாராட்டி 10 லட்சம் கொடுக்கல, பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு தான் 10 லட்சம் கொடுத்தான். அந்த குடும்பத்துல ஒரு பெண் விதவையாக்கப்பட்டிருப்பாள், ஒரு குழந்தை அனாதையாக்கப்பட்டிருக்கும், ஒரு தாய் தகப்பன் பராமரிப்பற்றவர்களாக மாறி இருப்பார்கள் என்பதற்காக மனிதாபிமான அடிப்படையில பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு உதவி செய்வதை கொச்சைப்படுத்துவது நியாயமா? உயிரை காப்பாத்தினாலும் நாடகம், பாதிக்கப்பட்ட வீட்டுக்கு பணம் கொடுத்தாலும் நாடகம். ஏன் சார் முதல்வர் போல தாழ்த்தப்பட்ட அவங்க தாழ்த்தப்பட்ட சமுதாயம், அதே போல வேங்க வயல் இன்ஸ்டன்ட் கூட இதுவரைக்கும் முதல்வர் போல சார் நடவடிக்கை எடுத்தார்ல. நடவடிக்கை என்ன சார் எடுத்தாரு? என்னங்க அப்படிங்க போக முடியும்? என்ன சார் நடவடிக்கை எடுத்தாரு வேங்க வயல்ல? என்ன நடவடிக்கை எடுத்தாரு? அதாவது அந்த உண்மையை சொன்னவனை குற்றவாளி ஆக்கிட்டீங்க. அது விசாரணை அமைப்புல பார்க்கணும். அது சிபிஐக்கு போயிருக்கிறது. விசாரணை செய்ததில் அப்படி ஒரு ரிசல்ட் வந்துச்சுன்னா அது உங்களுக்கு அந்த உண்மையை ஒப்புக்கொள்ளும்படியாக இல்லைன்னா அதுக்கு விசாரணை கமிஷன் மேலேயோ காவல்துறையினோட நடவடிக்கை மேலேயோ நீங்கள் நம்பிக்கலைன்னா மேல் விசாரணைக்கு, உயர் விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காங்கல்ல, அதுக்கு மேலே என்ன செய்ய முடியும்? அந்த சமுதாயத்தை சேர்ந்த திருமாவர்கள் ஆமா இப்ப எந்த கூட்டணியில் இருக்காரு? அவரு இல்ல திமுக கூட்டணி தான். அவரு ஏன் இருக்காரு? அறிவாலயத்தின் காவல்காரா ஆகிட்டீங்களா சார்? அவருக்கு ஆக வேண்டிய அவசியம் இல்லையே. காவல்காரா திமுகவை விமர்சித்திருக்கிறார், திமுகவை கடுமையாக தாக்கி பேசியிருக்கிறார்,
திமுகவுக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் நடத்தியிருக்கிறார். வேங்கவேல் பிரச்சனையில் திமுகவுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறார். அந்த விசாரணையினுடைய அறிக்கை வந்தபோது நியாயம் கிடைக்கவில்லை என்று திமுக மீது அதிருப்தி தெரிவித்திருக்கிறார். சிபிஐ விசாரணை கோரியிருக்கிறார். சாம்சங் போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறார். திமுகவுக்கு எதிரான எத்தனையோ பிரச்சனைகளிலே திருமாவளவன் எதிர்நிலைப்பாடு எடுத்திருக்கிறார் என்பதே பல செய்திகளில் வருதே. நீங்க அவரை போய் காவலாளி என்கிற ஒரு கொச்சைப்படுத்துறீங்க. அவரை உண்மைதான், சேவகர், அறிவாலயத்தின் சேவகர் அவர். அதுக்கான அவசியம் என்ன இருக்கு? சேவகர். ஆமா, திமுக கூட்டணி அப்படியே உருவாக்கி வச்சிருக்கு. கம்யூனிஸ்ட் கட்சிகளில் இருக்க கூட்டணி கட்சிகளை வளராமல் தங்கள் காலடியில் விழ வைத்து வச்சிருக்காங்க. உலகத்தில் எங்காவது கம்யூனிஸ்டுகள் யார் காலடியாவது விழுந்து பார்த்திருக்கிறீர்களா? இங்க வீழ்ந்து கிடக்கிறார்கள். வீழ்ந்து கிடக்கிறார்கள். 10 கோடி 15 கோடி வாங்கிட்டு வீழ்ந்து கிடக்கிறாங்க. உண்டி அந்தவங்களா? ஆமா, அதனால என்ன சந்தேகம் உங்களுக்கு? வெளிப்படையா போட்டு உடைச்சிங்களா சார் அந்த கம்யூனிஸ்ட் கட்சியை? உலகத்துல அதிகமாக தேர்தல் நிதி வாங்கிய கட்சி வந்து எது? பாஜக தான். நிறுவனங்களிலே தொடங்கி 5000 கோடிக்கு மேல தேர்தல் நிதி வாங்கிய திருடர்களை எல்லாம் விட்டுட்டு தேர்தல் செலவுக்கு, அடிப்படை செலவுக்கு செலவு செய்வதற்கான கணக்கை நேர்மையாக ஒப்படைத்த இடதுசாரிகள் கம்யூனிஸ்டுகளே 10 கோடி ரூபாய் வாங்கினேன் என்று பழிசாட்டுகிறீர்களே, அது நீங்க கண்டுபிடிச்சீங்க. அவங்க தானே உங்களுக்கு சொன்னாங்க, இந்த உலகத்துக்கு அவங்க தானே வெளிப்படையா சொன்னாங்க. அவங்கள்ட்ட இருக்க அந்த வெளிப்படை நேர்மை எந்த கட்சிக்காரனுக்காவது இருக்கிறதா? முதல்ல நீ எப்படி வச்சு கொச்சப்படுத்தலாம் கம்யூனிஸ்டுகளை? ஆமா, ஏதாவது போராட்டம் நடத்தினாங்களா? எதுனா இது பண்ணாங்களா? சாம்சங் தொழிலாளர் போராட்டத்துக்கு போனாங்க மொத்தம் கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம். போயிட்டு என்ன சார் செஞ்சாங்க? என்ன செய்யணும்? என்ன செஞ்சாங்க அந்த இதுக்கு? உங்களுக்கு என்ன திமுக ஆட்சியை கலைக்கணுமா? நீங்க என்ன செய்யணும் சொல்லுங்க. ஒரு தொழிலாளர் உரிமையை நிலைநாட்டுவதற்கு போனாங்க. அந்த போராட்டத்திலே அவர்கள் வந்து அந்த உரிமைகளை பேசினார்கள். எத்தனையோ பிரச்சனைகள்ல 8 மணி சங்கம் அமைப்பதற்கு மாநில அரசு கொடுக்கணும்ட்டு திரு சந்துரு அவர்களை நீதிபதியில இது திமுக செய்வது தவறுன்னு சொன்னார் சார். அதாவதுங்க, கார்ப்பரேட் கம்பெனிகள் ஒரு நாட்டிலே போய் ஒரு தொழில் செய்வதற்காக, முதலீடு செய்வதற்காக வந்தால் அவர்களுக்கு அந்த நாட்டினுடைய தொழிலாளர் சட்டங்கள் எதுவுமே பொருந்தாது என்கிற ஒரு சர்வதேச விதியை ஏற்கனவே மத்திய அரசாங்கம் காட் ஒப்பந்தத்தின் வழியாக உருவாக்கி வைத்திருக்கிறது என்கிற உண்மையை மறைத்துவிட்டு ஒரு மாநில அரசின் மீது பழிசாட்டுவதற்கு சங்கம் அமைப்பதற்கு நீங்க வழி விட்டீங்களா? அவங்க உயர் நீதிமன்றம் போய் தான் அதை வாங்கிட்டு வந்த பர்மிஷன் அப்புறமா கொடுக்குறீங்க. அது முன்னே கொடுத்துட்டு போலாமே. தமிழக அரசு செய்ய வேண்டியது கடமை தானே. ஏற்கனவே சங்கம் இருக்கிறதுங்க. சங்கத்துக்கான அங்கீகாரத்தை வந்து கார்ப்பரேட் நிறுவனங்கள் அவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்கவில்லை என்பது சர்வதேச அளவிலே போடப்பட்ட விதி, காட் ஒப்பந்தத்தின் மீது போடப்பட்ட விதி. அதை மத்திய அரசாங்கம் தான் மாற்றி அமைக்கணும். நீங்க எல்லா மத்திய அரசாங்கத்தினுடைய எல்லா தவறுகளையும், அவர்கள் செய்கிற எல்லா பிழைகளையும் நீங்க மாநில அரசின் மீது கணக்கு எழுதுறீங்களே, இது என்ன நியாயம் இருக்கு? இது மாநில அரசினுடைய இதுல வருது, மாநில அரசு பட்டியலில் வருது. அதனால அவர்களுக்கு அந்த அதிகார வரம்பு இல்லை. சர்வதேச நிறுவனங்களே, கார்ப்பரேட் நிறுவனங்களை கட்டுப்படுத்துவதற்கான அதிகாரம் ஒரு மாநில அரசுக்கு இல்லை என்பது உலகத்துக்கே தெரியும். உங்களுக்கு தெரியலையா? அதுக்குன்ட்டு சில சட்ட திட்டங்கள் மாநில அரசுகள் உருவாக்கலாம். சரி சார், இப்படி சொல்றீங்களே, சரி சரி மாநில அரசு உருவாக்கலாம்னு சொல்லி எஸ்கேப். ஆமா, இல்ல மாநில அரசு உருவாக்க வேண்டியது இது மாநில அரசு பட்டியல இருக்குன்னு உயர் நீதிமன்றம் சொன்ன இல்ல. அதுக்கு பின்னதான் இது உருவாச்சு. சாம்சங் தொழிலாளர் சங்கம் அதுக்கு தான் உருவாச்சு. இது உண்மையான இதுதான். ஆனா அதே தான் சொன்னாங்க. இல்ல இல்ல அதே தான் சொல்லாரு முத்தரசன். என்ன தெரியுமா சொல்ல, இதுக்கு ஆளுகின்ற திமுக அரசு எதுக்கிறது, இதுக்கு பின்னாடி விளைவுகள் சந்திக்க வேண்டும் சொன்னார். ஆமா ஆமா. அவர் எந்த கூட்டணியில் இருக்காரு? இப்ப திமுக கூட்டணியில் இருக்காரு. திமுக காலடியில் வீழ்ந்து கிடக்குறாங்க. கிடக்க மாட்டாரு. ஆனா காங்கிரஸ் வீழ்ந்து கிடக்கல சார். யாருமே வீழ்ந்து கிடக்க மாட்டாங்க. காங்கிரஸ் வீழ்ந்து கிடக்கல. இப்ப பிரியங்கா தலையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் காங்கிரஸ் விஜய் கூட கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறது. இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் வேணுகோபால் இங்கு வந்து போயிருக்கிறார். பிரவீன் சக்கரவர்த்தி வந்து போயிருக்கார். எல்லாமே நடக்குது. உன்னம் கேட்டா திருச்சி வேலுசாமி அருண்மனை அங்க கிறிஸ்துவ விழாவில் உண்மையில் விஜயும் காங்கிரஸ் கூட்டணி அமைக்கும் சொல்லியிருக்கா சார். திருச்சி வேலுசாமி யாரு? வந்து காங்கிரஸ் கட்சியோட மாநில தலைவரா? அகில இந்திய அளவில் அனுப்பப்பட்ட தூதர் அவர் காங்கிரஸ் கட்சியை ஆதரித்து பேசுகிற ஒரு பேச்சாளர், அவ்வளோதான். அவர் கட்சியில் பொறுப்பு வைக்கிறாரா? அதிகாரப்பூர்வமாக அவருக்கு ஏதாவது வந்து தேர்தலை பற்றி பேசுவதற்கான ஒரு குழுவிலே அவரை வந்து தலைவராக நியமித்திருக்கிறார்களா?
1000 பேர் 1000 பேசுவாங்க. காம்பவுண்டுக்கு வெளியே பேசுறதெல்லாம் நீங்க எப்படி காம்பவுண்டுக்குள்ள கொண்டு வருவீங்க? கட்சியால் அங்கீகரிக்கப்படாத திருச்சி வேலுச்சாமி பேசுவதெல்லாம் ஒரு என்டர்டைன்மெண்ட் சார். ஒரு காமெடியில இதை சேர்க்கலாம். இல்ல அதை கருத்தாக்கமாவே நான் ஏற்க மாட்டேன். காங்கிரஸுக்குள்ளேயே விஜய் அணி திமுக அணின்ட்டு உருவாகி இருக்கு சார். இல்ல காங்கிரஸுக்குள்ள விஜயை ரசிக்கக்கூடிய ரசிகர் மன்றம் வேணா இருக்கலாம், அரசியல் நடவடிக்கை எதுவுமே கிடையாது. விஜய் படங்கள் பார்க்கக்கூடியவங்க காங்கிரஸ்காரங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதை வைத்துக்கொண்டு காங்கிரஸுக்கு வந்து விஜய்க்கு அணி இருக்குன்னு சொல்றதெல்லாம் காமெடி. ஏற்கனவே காங்கிரஸ்ல தான் பல அணி இருக்கு. விஜய்க்கு சினிமா பார்க்கக்கூடியவங்க வேணா காங்கிரஸில் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அரசியல் ரீதியாக விஜயை யாருமே ஏற்க மாட்டாங்க. அரசியல் தெரிந்தவர்கள் யாருமே விஜய் ஏற்க மாட்டாங்க. விஜய் வந்து அரசியலில் ஒரு ப்ரீகேஜி எல்கேஜி லெவலில் இருக்கிறாரு. பல்கலைக்கழகமாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் அவரை வந்து ஏற்றுக்கொள்ளவே இல்லை. பேச்சுவார்த்தை நடத்துவது என்பது எதற்காகனா பாஜக அவரை வந்து கைப்புள்ளையாக பயன்படுத்தி விடக்கூடாது என்பதற்காக, பாஜக அவரை கைகளிலே எடுத்துவிடக்கூடாது என்பதற்காக ஒரு தடுப்பு நடவடிக்கையாக பேச்சுவார்த்தை நடத்தினார்களே தவிர தேர்தலுக்காக நடத்தப்படவில்லை. அதை வந்து காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். உங்களை போன்றவர்கள் இந்த மாதிரி கருத்துக்களை விதைப்பதன் மூலமாக எந்த குழப்பத்தையும் விளைவிக்க முடியாது. திமுக கூட்டணி வலிமையாக இருக்கிறது. திராவிட மாடல் 2.0 ஆட்சி அதிகாரம் தொடரும். என்ன சார் திமுக வலிமையாக இருக்கு? மிக வலிமையாக இருக்கிறது. எது? அதிகார பலத்தை நம்பியும், ஆமா, மக்களை நம்பியிருக்கோம், கூட்டணி நம்பியும், பணத்தை நம்பியும் அது இருக்கு. இப்ப கூட்டணி சிதற போகுது. எங்க ஆட்சி பிடிக்க போறாங்க? நீங்க நடுராத்துல குடுகுடுப்பக்கார மாதிரி எதையாவது சொல்லிட்டு போகாதீங்க. அப்படி எதுவுமே நடக்க போறது கிடையாது. திமுக கூட்டணியை எந்த கொம்பனாலையும் உடைக்க முடியாது. கொம்பனாலும் உடைக்க முடியாதுங்க. நான் சவால் விடுறேங்க. நான் தேர்தல் நெருங்குகிற போது என் வீடியோ திரும்ப பாருங்க. இந்த கூட்டணி எவனாலே உடைக்க முடியாது. உடைப்பதற்கான மதிநுட்பமோ தேர்தல் வியூகமோ எவன்டையுமே கிடையாது. நான் சொல்றேன், திமுக கூட்டணி ஒரு இரும்பு கூட்டணி, எஃகு கூட்டணி. அதை உடைப்பதற்கு ஒருத்தன் கூட பிறந்து வரல. அதான் துருப்பிடிக்க ஆரம்பிச்சுச்சே. நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள். அது ஆசைப்படுகிறீர்கள். அப்படி நடக்கவே இல்லை. அது இல்ல. இதே திமுக திராவிட மாடல் அரசு அறிவித்த தேர்தல் அறிக்கையினால அது விழப்போவது உண்மை. அதில் சொல்லப்பட்ட அரசு ஊழியருக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? கொதிச்சு போயிருக்காங்க 16 லட்சம் அரசு ஊழியர்கள். தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் உங்களுக்கு தர வேண்டிய 2500 கோடியை தருவேன் என்று மத்திய அரசாங்கம் பகிரங்கமாக அறிவித்தது. எங்களுக்கான தேசிய கல்விக் கொள்கையினுடைய நிதியை விடுவித்தால் அனைத்து ஆசிரியர்களுக்கும் அரசு உத்தியோகத்தை உறுதிப்படுத்துவதற்கு, அரசாணை பிறப்பிப்பதற்கு தமிழ்நாடு அரசு தயாராக இருக்கிறது. மத்திய அரசாங்கம் செய்யக்கூடிய சூழ்ச்சி வலை பணப்பற்றாக்குறை இருக்கிறது, நிதி பற்றாக்குறை இருக்கிறது. இப்பொழுது கூட 4300 செவிலியர்களுக்கு வேலை வாய்ப்பு தர வேண்டிய சூழலிலே முதல் கட்டமாக 1000 பேருக்கு வேலை தந்திருக்கிறார்கள். மீதம் இருப்பவர்களுக்கும் படிநிலையிலே வேலை தரப்படும் என்று மா சுப்பிரமணியம் அறிவித்திருக்கிறார்கள். ஒரு அரசாங்கத்தினுடைய இக்கட்டான நிதி நெருக்கடியை செயற்கையான ஒரு பேரிடரை மத்திய அரசாங்கம் உருவாக்கி கொண்டே இருக்கிறது. அதற்கு மாநில அரசின் மீதான பழிசாட்டலே உங்களை போன்றவர்கள் கேள்விகளின் மூலமாக துளைத்தெடுத்தாலும் உண்மை என்னவென்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு தெரியும். எப்படி தூய்மை பணியாளர் எப்படி கையாண்டுறீங்களோ அதே போல செவிலியர்களை கையாளுறீங்க சார். நீங்க எதிர்க்கட்சியாக இருக்கும்போது திரு ஸ்டாலின் அவர்கள் செவிலியர்கள் போராட்டம் நடத்தும் போது அங்க போயிட்டு நீங்கள் வெள்ளை உடுத்திய தேவதைகள், கடவுள்கள், நான் வந்தால் இதை நிறைவேற்றி தருவேன்ட்டு வாய் சவடால் விட்டு வந்தாரு. அந்த சவடால் போயிட்டு அது வெத்து வேட்டு. 2001 காலகட்டத்தில் ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கிற போதே துப்புரவு பணியாளர்கள் என்று அன்றைக்கு அழைக்கப்பட்ட, இன்றைக்கு தான் நம்ம தூய்மை பணியாளர்னு அழைக்கிறோம். அது திரு ஸ்டாலின் கொடுத்து வரவேற்கிறேன். துப்புரவு தொழிலாளர்கள் என்று அழைக்கப்பட்டவர்களே தனியார் நிறுவனங்களுக்கு மாற்றுகிற வேலை திட்டத்தை சென்னையை போன்ற மாநகராட்சியில் 16 மண்டலங்களிலே ஏற்கனவே 13 மண்டலங்களிலே மாற்றி விட்டார்கள். கடைசி நிலையிலே அந்த ஒப்பந்தத்தின் தொடர்ச்சியாக 2 மண்டலங்களை மாற்றுகிற போது போராட்டம் வெடித்தது. முற்றிலுமாக தனியார் மயத்தை நீக்க வேண்டும். அதே போராட்டம் அவங்க நடத்தும் போது இதே ஸ்டாலின் தான் உங்களை அரசு ஊழியராக ஒப்பந்தம் செஞ்சுட்டு வந்தார் சார். வாக்குறுதி கொடுத்துட்டு வந்தார் சார். அந்த வாக்குறுதி இன்னைக்கு காத்துல போயிடுச்சு சார். 2001 அந்த போராட்டம் வெடித்த போது 2006 துப்புரவு சார் அவர்கள் அறிவில்லாதவர்கள். இது நீங்க தான் சொல்ல அறிவாளிகள், திறமைசாலிகள். அதான் நீங்க செய்ய வேண்டியதானே. நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்களே. அதுதான் நானும் சொல்ல வர்றேன். 2006 கலைஞர் அவர்கள் அவர்களை அரசு ஊழியர்களாக மாற்றினார்.
அதனுடைய தொடர்ச்சியாக மீண்டும் வந்து அதிமுக ஆட்சி 10 ஆண்டு காலம் நீடித்த காரணத்தினால் மீண்டும் தனியார் மயமாக மாறியது. அதை படிப்படியாக மீண்டும் அரசு பணியாளர்களாக அவர்களை மாற்றுவது குறித்து அரசாங்கம் தீவிரமான அவர்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கேட்கறாங்க சார். அதை நாங்க கொடுக்குறோம்னு சொன்னீங்க சார். ஏன் சார் கொடுக்கல? அதுக்கு தான் போராடிட்டு இருக்காங்க. அரசியல் அறிவுடையவர்களுக்கு தெரியும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை ஏன் வந்து கொண்டு வர முடியவில்லை என்பதற்கு உலக வங்கியிலே என்ன உத்தரவு. நீங்க ஏன் உத்தரவாதம் அளித்தீர்கள் தேர்தல் அறிக்கையில? அது மக்கள் நலன் சார்ந்து அவங்க போராட்டம் நடத்தும் போது ஏன் இதே ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி போயிட்டு மா சுப்பிரமணியம் போயிட்டு நாங்க ஆட்சிக்கு வந்தா கொடுக்கிறோம்னு ஏன் 4.5 வருஷம் ஆச்சு ஏன் கொடுக்க முடியல? அதே அன்றைய ஸ்டார்டிங்கில் நிதி அமைச்சர் இந்த பயணிவேல்ராஜன் இது முடியாத காரியம் சொல்லிட்டார் 4 மாசத்துல. அதற்கு என்ன காரணம்னா நிதி பற்றாக்குறை காரணம். அதை சரி செய்கிற போது நாங்கள் மீண்டும் அவர்களுக்கான பணி நியமனத்தை செய்வோம் என்று அரசு சொல்லியிருக்கிறது. இந்த அரசாங்கம் செய்யவில்லை என்றால் எந்த அரசாங்கமுமே செய்யாது. ஏற்கனவே அதிமுக ஆட்சியிலே தான் இவர்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டார்கள். அந்த நிலை நீடிக்கக்கூடாது என்று திமுக அரசு விரும்புகிறது, இந்த மாநில அரசு விரும்புகிறது. அதற்காக படிநிலையிலே அவர்களுக்கு நிதி பற்றாக்குறை நீங்குகிற பட்சத்திலே அதற்கு சரி செய்யப்படும். ஏற்கனவே தமிழ்நாடு அரசு பல நலத்திட்டங்களின் வழியாக பெரும் செலவை வந்து கொண்டிருக்கிறது. அது யார் கேட்டார்கள்? நலத்திட்டம் யார் கேட்டாங்க? நீ ஆட்சியில் வரதுக்கு நீங்க செயல்பட்டு இருக்கீங்க. ஆமாங்க, மக்களை ஏமாற்றி பிச்சைக்கார ஆக்குறீங்க அப்படின்னு நீங்க எங்கேயாவது வந்து பொதுமக்கள் சொல்லி இருக்கிறாங்களா? உங்களை மாதிரி வசதி படைத்தவர்கள் அப்படி ஒரு அவதூறை பரப்புகிறீர்களே தவிர இந்த மகளிர் உரிமை தொகையினுடைய திட்டத்தை அப்படியே எடுத்துக்கொண்டு மகாராஷ்டிராவில் போய் பாஜக ஜெயிக்கிறது. அந்த மாநிலம் இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்கு? நிதி பற்றாக்குறையை தவிக்கிறது. இந்த நிதியால் இந்த திட்டத்தால் என்றைக்காவது பாஜகவை கண்டித்திருக்கிறீர்களா? திராவிட மாடல் அரசையெல்லாம் நீங்கள் விமர்சித்து விட்டு அந்த இலவச திட்டங்களை போய் இன்னொரு மாநிலத்து தேர்தல் வருகிற போது செயல்படுத்துகிறீர்களே என்று யாராவது பாஜகவை கண்டிக்கிறீர்களா? பாஜக செய்தால் அது சரியானது. பாஜக தேர்தல் நிதி வாங்கி 5000 கோடி வாங்கலாம். ஆனால் எளிய மனிதர்களுக்காக போராடுகிற கம்யூனிஸ்ட் கட்சி தேர்தல் செலவுக்காக 10 கோடி வாங்கினா பழி சாட்டுவீர்கள். ஆனால் 5000 கோடிக்கு வாங்கி வேதாந்தா நிறுவனத்துக்காக நெஞ்சுக்கு நேர போராடுகிற துப்பாக்கி சூட்டை வந்து தூத்துக்குடியிலே துப்பாக்கி சூட்டை நடத்தியது யாருக்காக நடத்தினார்கள்? வேதாந்தா நிறுவனத்திற்காக தான் நடத்தினாங்க. அந்த வேதாந்த நிறுவனத்தை நிலத்தை ஒதுக்கியது யார்? திரு ஸ்டாலின் அவர்கள். அதனால் வந்த பிரச்சனை. நீங்க அதுல குளிர் காய்ஞ்சீங்க. அந்த பிணத்தின் மேல அரசியல் செஞ்சீங்க. சாத்தாங்குளத்துல பிணத்தின் மேல அரசியல் செஞ்சீங்க. இனி செய்ய முடியாது. அரிட்டாப்பட்டியிலே வேதாந்தா நிறுவனத்தை ஓட ஓட விரட்டியது இந்த தமிழ்நாடு அரசு. அங்கு வந்து எந்த விதமான கனிம வளத்தையும் நீங்கள் கொள்ளையடிக்க கூடாது என்று மதுரை மக்கள் அரிட்டாப்பட்டியிலே போராடிய போது அதுக்கு இல்ல அந்த ஒப்பந்தத்தை எங்களிடம் தாருங்கள் என்று திரு துரைமுருகன் அவர்கள் கேட்டார் சார். அங்க ஆதரித்து விட்டு பாராளுமன்றத்தில் ஆதரித்து விட்டு இது மாநில அரசுக்கு செய்யணும் இந்த டெண்டர் கேட்டா அது ஞாபகம் இல்லையா? மாநில அரசினுடைய ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் கொள்ளடிக்கிறதுக்கு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அரிட்டாப்பட்டியிலே இருந்து வேதாந்தா நிறுவனத்தை துரத்தியதற்கு பின்பு நீங்கள் நம்பிக்கைக்குரிய விஷயமாக சொல்லாமல் சும்மா போற போக்குல வந்து துரைமுருகன் கேட்டாரு, அவர் கேட்டாரு, இந்த சில பொண்ணுங்கள்லாம் சொல்லும்ல என்னை மானாமதுரையில் கேட்டாங்க, மதுரையில் கேட்டாங்க, அப்படி உன்னைய வந்து கல்யாணம் பண்ணிட்டேன், அந்த மாதிரி நீங்க போற போக்குல எதையாவது ஒன்றை புலம்ப. உண்மையே சொல்ற, உண்மையெல்லாம் கிடையாது, எந்த ஆதாரமும் கிடையாது நீங்க பேசுறதுக்கு. உன்னங்கட்டா இப்பொழுது பழைய ஓய்வூதிய திட்டம் கொடுக்கவில்லை அரசு ஊழியர்களுக்கு. ஜனவரி 6ஆம் தேதி போராட்டம் நடத்த போறாங்க. அப்படி இருக்கும்போது அதை அடக்க உங்களால் ஜெயலலிதா அம்மாள் டெஸ்ட் சட்டத்தை கொண்டு வந்து அவங்களால் அடக்க முடியும். உங்களால நீங்க தொழிலாளர்களை அடக்குவதோ ஆசிரியர்களை அடக்குவதோ அரசு ஊழியர்களை, ஆனா நீங்க அவங்களுக்குள்ளே கழகத்தை உருவாக்கி விட்டு அடக்க பாப்பீங்க, சமாதி கட்ட பாப்பீங்க. கிடையாது. அவர்களுக்கான உரிமைகளை நிலைநாட்டுவதற்கு ஆசிரியர்களுக்கு நெடுங்காலமாக மத்திய அரசு ஊழியர்களுக்கு நிகரான சம்பளத்தை பெற்று தந்தது கடந்த காலத்திலே கலைஞர் அரசு. எல்லா ஆசிரியர்களும் அதை நன்றியோடு நினைத்து பார்க்கிறார்கள். இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய பகுதி நேர ஆசிரியர்களுடைய பணி நியமனத்திலே நிதி பற்றாக்குறை காரணமாக நீடித்த இதையெல்லாம் சரி கட்டுவதற்கு அரசாங்கம் முயற்சி செய்கிறது. ஜனவரி போராட்டத்தையே நடத்த முடியாத அளவிற்கு அவர்களுக்கான எல்லா உரிமைகளையும் பெற்றுத் தருவதற்கு இந்த அரசு முயற்சி. அதாவது இந்த அரசு ஊழியர்கள் தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் 16 லட்சம் அரசு ஊழியர்கள் இருக்காங்க, 8 லட்சம் ஓய்வூதியதாரர்கள் இருக்க, ஆக மொத்தம் 22 லட்சம். ஒரு வீட்டுக்கு 4 பேர் போட்டால் ஏறக்குறைய 1 கோடி பேர். இந்த 1 கோடி பேருடைய வாக்குகளை நீங்க இழக்க போறீங்க. இதுவரைக்கும் திமுக ஆதரித்த அரசு ஊழியர்கள் அடுத்த
வருகின்ற தேர்தல் என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. அரசு ஊழியர்களை பழிவாங்கி டெஸ்மா சட்டத்தை எல்லாம் கொண்டு வந்த ஜெயலலிதா உங்களுக்கு தைரியம் இல்ல சார். தைரியம், அதுக்கு பேர் சர்வாதிகாரங்க. தைரியம் இல்ல சார். சர்வாதிகாரத்தை செய்ய மாட்டாங்க. சர்வாதிகாரத்தை ஒரு நாள் செய்ய மாட்டீங்களா? ஜனநாயகவாதிகள் நீங்க ஜனநாயகவாதிகள். நாங்கள் சர்வாதிகார நடவடிக்கை, ஜெயலலிதா போன்ற சர்வாதிகார நடவடிக்கை ஒரு நாள் திமுக அரசு எடுக்காது, யாரையும் பழிவாங்காது. இல்ல, அவங்களுக்குள்ள கழகத்தை விட்டு நீங்க இது பண்ணிடுங்க. இனி நடக்காது. எது இப்ப தேர்தல் அறிக்கை உருவாக்க போறீங்க, திராவிட மாடல் 2.0. அதுக்கு தலைமை கனிமொழி என்ன சொல்ல போறாங்க? இதுக்கெல்லாம் இது வரைக்கும் செய்யாத இதெல்லாம் வாய்ஸ் அவார்டால் விட்டீங்க. தேர்தல் அறிக்கை அதெல்லாம் நிறைவேற்ற அதுல என்ன செய்ய போறீங்க? ஏதோ கனிமொழி ஏதோ வேற கட்சிக்காரங்க மாதிரி பிரிச்சு பேசுறீங்க. நீங்க ரொம்ப தந்திரமாக நீங்கள் பேசுகிறீர்கள். கனிமொழி இந்த கட்சிக்கு உண்மையாக உழைக்கக்கூடியவர், அதனால அறிவாற்றல் மிக்கவர், ஆளுமை மிக்கவர். அதனால துணை முதல்வர் ஆக்கல நீங்க. ஏங்க அவங்க நாடாளுமன்ற நிலைக்குழு தலைவராக இருக்கட்டும், துணை முதல்வர் ஆக்கலாம். முன்ன கேட்டா ஸ்டாலின் விட உதயநிதி விட அறிவாளி திருமதி கனிமொழி. ஆமா, ஊரே சொல்லுது. அவங்க யாரும் கேட்கலையே, துணை முதல்வர் கேட்கல. அவங்க நீங்க கொடுக்கல, நீங்க கொடுக்கல, நீங்க கொடுக்கல. உட்கட்சி விவகாரம். ஆடு நனைகிறதே என்று ஓநாய்கள் அழக்கூடாது. இது உட்கட்சி பிரச்சனை. அதை பேசுவதற்கு பொதுக்குழு இருக்கிறது, செயற்குழு இருக்கிறது. சரி, 2006 தேர்தல் அறிக்கை உங்களுக்கு வெற்றி கொடுத்தது, 2021 தேர்தல் அறிக்கை வெற்றி கொடுத்தது. இப்பொழுது திராவிட மாடல் 2.0 தேர்தல் அறிக்கை மூலம் திமுக படுதோல்வி அடைய போகிறது. 1996 ஜெயலலிதா சந்தித்த அந்த படுதோல்வியும் 2011 எதிர்கட்சி ஆக முடியாத அந்த நிலைமைக்கு திமுக கூட்டணி தள்ளப்போகுது. இதுதான் உண்மை. அதற்கான வாய்ப்பே இல்லை. உங்கள் கனவு பலிக்காது. திமுகவை எதிர்க்கக்கூடிய சக்திகள் எல்லாம், எதிரிகளாக இருக்கிறவர்கள் எல்லாம் எதிரிகளாகவே இல்லை. எங்களுக்கு எல்லாம் உதிரிகளாக இருக்கிறார்கள். 4 முனை போட்டி நடக்கப் போகிறது. திமுகவை தவிர வெல்லக்கூடிய ஆற்றலும் ஆளுமை பண்பும் கொண்ட இயக்கம் இப்பொழுது எந்த கட்சிக்குமே இல்லை. எல்லாருமே உதிரிகளாக இருக்கிறார்கள். ஒருபோதும் அவர்கள் தேர மாட்டார்கள். சரி சார், பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் 100 நாட்கள் தான் இருக்கிறது தேர்தலுக்கு. நீங்கள் சொல்வது பலிக்கிறதா பலிக்கவில்லை என்று பொறுத்திருந்து. மிக்க நன்றி சார்.